எங்களை நேசித்து வழிநடத்துகிறவரே, இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் புசிக்கவும் அறிந்து கொள்ளவும் எங்கள் மனக்கண்களை திறந்து கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் கொடுத்து கேட்கவும் நடக்கவும் உதவி செய்யும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்களை ஆட்கொண்டு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆனால் திருப்தி அடைந்ததினால் மாத்திரமல்ல, அவர்கள் மீதியான துணிக்கைகள், அப்பத்தின் துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது என்று சொல்லி, அருமையானவர்களே, இங்கு திருப்தி அடைந்த பிறகு அந்த அப்பம் ஏன் எடுக்கப்பட வேண்டும்? யோவான் 6:12-13 சொல்றாரு, ஆண்டவர், இந்த 5 அப்பத்தை நான் 5000 பேருக்கு கொடுத்தேன், அதுல மீதியானது 12 கூடை, அது ஒன்றும் சேதமாகாதபடி இன்னும் நீங்க சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து விடுவார்கள். அதோடு மாத்திரம் ஆண்டவர் விடுவதில்லை. திருப்தி அடைந்த நீ உன் கையில் இருக்கிற கூடைகளிலே 12 கூடை, சீஷர்கள் 12 பேருக்கும் அந்த துருத்தியில் அந்த துணிக்கைகள் அதிகமாக இருந்தது அந்த கூடையில. அருமையானவர்கள், ஏன் 12 சீஷர்களுக்கு அந்த 12 கூட நிறைய துணிக்கைகளை நிறைவாக வைத்து மீதியை வைத்து அதை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார்? ஆண்டவர் இந்த அப்பத்தின் காரியத்தையும் இந்த கூடையின் காரியத்தையும் நாம் தியானிக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றார், மத்தியோல நீங்கள் இந்த அப்பத்தை குறித்து உணராமல் இருக்கிறீர்களே, உங்கள் இருதயம், மார்க் 6:52 சொல்கிறது, உங்கள் இருதயம் கடினமுள்ளதா இருக்கிறபடினாலே அப்பங்களை குறித்து நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, அந்த திருப்தி அடைந்து புசித்த பிறகு ஏன் மீதியாக வைக்கிறீர் ஆண்டவரே? இது யாருக்காவது கொடுத்து விடலாமா? இல்லை ஆகாரத்தை தண்ணீரிலே போடுங்கள் என்று சொல்லியரே, இல்லை மீன்களுக்காக போடலாமா என்று சொல்லி அவர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அங்கு ஒரு ஆண்டவர் ஒரு அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி தேவன் நமக்கு இந்த காலை வேளையில கட்டளையிட்டிருக்கிறார். எனவே தான் இந்த கூடையில் இருக்கிற அப்பமானது துணிக்கைகள். அப்பம் என்பது கிறிஸ்து. அப்பத்தை பிதாவே 5 அப்பத்தை எடுத்து அந்த அப்பத்தை பிட்டு அது அவர்களுக்கு கொடுத்தார். கொடுக்கப்படும் பொழுது அது 5000 அப்பமாக அது என்ன ஆனது? அப்படியாக பெருகினது. அருமையானவர்களே, இந்த கூடையில் இருக்கிற அப்பம் எதை குறிக்கிறது? இந்த அப்பத்தை பிக்க வேண்டிய காரணம் என்ன என்று சொன்னால், பிதாவாகிய தேவனாகிய கர்த்தராய் நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாசிக்கப்படும் பொழுது, யாத்திராகமத்துல வாசிக்கிறோம் 29:31 வாசிக்கப்படும் பொழுது, அந்த ஆசாரியன் சகன பலிகளை, அந்த அப்பத்துல தான் அப்பம், இறைச்சி, தகன படிகளை எங்க எடுத்துன்னு போகணும்னா அந்த கூடையில வச்சுதான் எடுத்துன்னு போகணும். அதுதான் ஆண்டவர் அக்காலத்திலே மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறார். அந்த யாத்திராகமத்தை படிக்கப்படும் பொழுது மோசே தேவனாகிய கர்த்தர் அவருக்கு காண்பித்தபடி ஆர்வனுக்கு அதை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த 29வது அதிகாரத்துல 32வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசாரிப்பு கூடாரத்துல வாசலில புசிக்கணும். ஆசாரிய தத்துவத்துக்கு உடையவர்கள் அந்த கூடையில அந்த அப்பத்தையும், நம்ம மீனை கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுவும் இறைச்சி தான். அந்த இறைச்சியும் அந்த காலத்துல இறைச்சியையும் அப்பத்தையும் ஆசாரிப்பு கூடாரத்தில் புசிக்கணும். அது அந்நியவனும் புசிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த காரியம் என்ன என்று சொன்னால், இவை எல்லாம் பரிசுத்த வேதாந்தத்துல பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, லேவியாகமத்திலே 8:31 அதிகாரத்தில் நாம் வாசிக்கப்படும் பொழுது இவை எல்லாம்
பிரதிஷ்டை பண்ணுகின்ற பலியாக இருக்கிறது. பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவைன்னா, அந்த கூடையில அப்பத்தை எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வைத்து பாவ நிவாரணம் பண்ணி, தகனம் பண்ணி, சமாதான பலி என்று சொல்லி இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தும்படியாக அந்த லேவியாகமம் 8:31 படிக்கப்படும் பொழுது மோசே ஆரோனையும் அவன் குமாரனையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசாரிப்பு கூடார வாசல்களிலே வெவித்து ஆரோனும் அவன் குமாரனும் புசிப்பீர்களாக என்று கட்டளையிட்டபடி அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுக்குள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தை புசிக்கணும். ஏன்னா நீங்கள் சாகாதபடிக்கு என்று சொல்லி அந்த வாசகத்தை வாசிக்கப்படும் பொழுது பலி செலுத்தி அந்த 7 நாள் ஆராதனை செலுத்தும் பொழுது பரிசுத்த பீடத்தில் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்தத்தோடு தொழுது கொண்டு சாகாதபடியாக இந்த கூடையில் இருக்கிற அப்பத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். இது எப்படிப்பட்டது என்றால் பிரதிஷ்டை பலி என்று சொல்கிறார். மோசே தேவனாகிய கர்த்தரால் தரிசனத்தினால பெற்றுக்கொண்டு இது பிரதிஷ்ட பலி என்று சொல்கிறார். இந்த பிரதிஷ்ட பலிதான் அந்த 12 கூடை நிறைய அந்த சீஷர்கள் தேவனாகிய கர்த்தரும் ரட்சகருமான கிறிஸ்துவாய் வெளிப்பட்ட பிறகு அந்த மாம்சமும் அந்த அப்பமும் பிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையாய் இருக்கிறது. அந்த பிக்கப்பட்டதுனாலதான் 5000 பேருக்கு அதிகமாக 15000 பேர் புசித்தார்கள். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனாகிய கர்த்தராய் இருக்கப்படும் பொழுது அவர் அப்பமாக ஆசரிக்கும்படி சாவு வராதபடி ஆசாரிகளுக்கு கொடுத்தார். கிறிஸ்துவாய் வந்த பிறகு தன் சரீரத்தை பெற்று அப்பத்தை பிட்டு, இந்த அப்பம் எனக்குடைய நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் ஒரு நாளும் அவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். யோவான்ல சொல்றாரு ஆண்டவர், அவன் மறிக்க மாட்டான், இந்த அப்பத்தை புசித்தா அவன் மறிக்க மாட்டான் என்று சொல்றார். நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் எழுப்புவேன், ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை பிட்டு நான் ஜனங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் இந்த துணிக்கை எல்லாம் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்துக்கை பிட்டு அநேகருக்கு கொடுக்கப்படுகின்றான ஒரு புதிய உடன்படிக்கையை அந்த சீஷத்துவத்திலே சீஷர்களுக்கு உணர்த்துகிறார். உணர்த்தின தேவன் அவர்கள் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு படகிலே போகும் பொழுது, கடலிலே வரும் பொழுது அவர் இயேசுவை பார்த்து ஆவேசம் என்றார். அதனாலதான் ஆண்டவருக்கா வந்து, என்னப்பா அப்பத்தை எடுத்து திருப்தி அடைந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதாக இருந்தோம், இன்னும் உணர்வில்லையே, நான் தான் அந்த சராசனை படைத்தவர், நடந்து வருகிறேன், என்னை பார்த்து ஆவேசம் என்று சொல்கிறாயே. இப்படித்தான் மனிதர்களும் கூட அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்துவிட்டு திருப்தி அடைந்த பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. எனவே தான் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உபாகமம் 28:5 வாசிக்கப்படும் பொழுது உன் கூடையும் உன் மாவு பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். என்னங்க அது? கூட ஆசீர்வதிக்கப்படணுமா, மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ இந்த மீதியான துணிக்கைகள் சேதப்படுத்தாதபடி ஏன் ஆண்டவர் சொன்னார் என்றால், தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் வந்து அவருடைய உபதேசத்தை கொடுத்து, இந்த உபதேசம் எந்த விதத்திலும் பாழாகவும் சேதமாகாதபடி ஒவ்வொரு கையிலே இன்று ஊழியம் செய்கின்ற, இந்த காவற்படையில ஊழியம் செய்கின்ற, இந்த பரிசுத்த சேனைகளில் ஊழியம் செய்கின்ற உங்கள் கையிலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதனாலதான் இது ஏன் கொடுக்கப்பட்டது என்று பார்ப்பீர்களானால், நியாயாதிபதியின் புத்தகத்திலே கிதியோனுக்கு இந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே போய் இந்த கூடையில வச்சு பலி செலுத்துகிறார். அப்போ ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு, அந்த கற்பாறையில் வைத்த பலியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு காட்சி தரும் பொழுது, ஐயோ நான் தேவனை கண்ணாக கண்டேனே, நான் செத்து போயிடுவேன் என்றார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சாகவதில்லை. எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல உங்க இஸ்ரவேலின் ஜனங்களிலே மனாசா குடும்பத்திலே சிறியவனா இருக்கிற, சங்கீதத்துல சொல்லப்பட்டதை போல எளிமையா இருக்கிற உன் குடும்பத்துல தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், உன்னை கொண்டு நியாயாதிபதியாகத்தான் எழுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகின்ற உபத்திரவத்தை மடங்கடிக்கும்படியா உங்கள் கையிலே கூடை இருக்கிறது, துணிக்கை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, பரிசுத்த ஆவியருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த ஆவிதான் தேவனாகிய கர்த்தராக கிதியோன் மேலே இறங்கினார்.
கிதியோன் மேல இறங்கி அவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறது என்ன சொன்னால், நியாயாதிபதி புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசிக்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். ஏன்னா 6:19 எடுத்து பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நடுஜாமத்துல ஆண்டவரும் ரட்சகருமான கிறிஸ்து 19:6-19 எடுத்து வாசிக்கப்படும் பொழுது, கிதியோன் உள்ளே போய் வெள்ளாட்டு குட்டியும் ஒரு மரக்காலில் மாவிலை புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து அதை கார்வாலி மரத்திற்கு கொண்டு வந்தான். தேவ தூதனானவர் இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் கற்பார்களை வைக்கப்படும் பொழுது தேவ தூதன் கையில் உள்ள கோழி நுனியை தொட்டார். அவ்வளவுதான், அது தகன பலியாக மாறினது. ஆகினால் அருமையானவர்களே, உங்களை இந்த காலத்துல கிதியோனை போல யுத்தத்துக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அப்படியே பாத்தீங்கன்னா மீதியானியர், அம்மோனியர், கிழக்கத்திய புத்திரர்கள் திரளானவர்கள் இஸ்ரவேலில படையெடுத்து அவர்களை அழிக்கும்படி பாளையத்தில் இருக்கிறார்கள். அந்த ஒரு ரட்சிப்பை உண்டாகும்படியாக அந்த காலத்துல கிதியோனை ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியை இறக்கி எழுப்புகிறார். இந்த கிதியோன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், 6ஆம் அதிகாரம் நீங்கள் 12 வாசிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த அருமையான காலை வேளையில இந்த காவல் சேனையை ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், உன் கூடையில் இருக்கிற அந்த அப்பத்தை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்படி அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தீர்கள் 6:14 பார்த்தீர்கள், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் மீதியான கையில நீக்கலாக்கும்படி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அன்றே தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினவர். கிறிஸ்து இன்று உனக்கும் எனக்கும் 12 சீஷர்களுக்கும் மீதியான துணிக்கைகளை கொடுத்து, நான் உங்களை பலத்தோடு அனுப்புகிறவர். உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ திருப்தி அடைஞ்சிட்ட. உன் திருப்தியான வாழ்க்கையிலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கூடையில ஒவ்வொரு கூட சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த சீஷர் கொடுத்த கூடையில நிறைவாக இருந்தது துணிக்கைகள். அருமையானவர்களே, அந்த கூடை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை பார்த்துதான் பராக்கிரமசாலி என்றார், உன்னை பார்த்துதான் உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, 6ஆம் அதிகாரம் 23 படிக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. பாருங்கள், அப்படியாகத்தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்றார், ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். யோவான்ல சொல்றாரு, என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான் என்று சொல்லும் பொழுது இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அநேகர் விலகி போனார்கள். அருமையானவர்களே, காவல்துறை சேனையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், அவர் யெகோவா ஷாலமாக உனக்கு அக்காலங்களிலே வெளிப்பட்டவர், கர்த்தராகி இயேசுவாய் உனக்கு இக்காலங்களிலே அவர் வெளிப்படுத்தினவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த கிதியோன் குறைந்த 300 பேரை வைத்துக் கொண்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்கு காலியா இருந்திருக்கலாம், இல்ல வடக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இப்படியாய் ஏதோ ஒரு 3 பக்கத்துலதான் அந்த 300 படையை வைக்க முடியும். ஆனால் திரளான பள்ளத்தாக்குகளே அம்மோனியர்கள், மீதியானவர்கள், கிழக்கத்து புத்திரர்கள் இருந்தார்கள், பராக்கிரமசாலிகள் அவர்களாம். ஆனால் ஆண்டவர் கிதியோனை கொண்டு, கர்த்தருடைய ஆவியை கொண்டு அந்த அப்பத்தை கூடையிலே வைத்து பலியிலே தேவனாகிய கர்த்தர் நுகர்ந்ததின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அந்த 3 ஜாதியையும் விரட்டி, பாருங்க 300 பேர் தாங்க, ஆனா திரளான இருந்தவர்கள் பல 1000 பேர்கள் இருந்தார். பல ஆயிரங்களை, திரளான சத்துருக்களை, போராட்டங்களை எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சொல்லி வெறும் 300 பேர் முறியடித்தார்கள். அருமையானவர்களே,
நியாயாதிபதியாய் கிதியோனை ஏற்படுத்தினவர் இந்த உலகத்தில் உன்னையும் நியாயாதிபதியாய் ஏற்படுத்துகிறார். வெளிப்படுத்தலை பார்த்தீர்களானால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் ஏற்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. அருமையானவர்களே, இந்த 12 துணிக்கைகள் ஒவ்வொரு கூடை ஒவ்வொரு சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அதில் ஒருவன் சொன்னான், நீங்கள் இப்பொழுது வாசித்தீர்களே சங்கீதத்தின் 41வது சங்கீதத்தை எடுத்த பொழுது அப்பம் புசித்தவன் அவன் காலை தூக்கினான். பாருங்கள், இன்றும் அநேகர் தங்கள் கையில கொடுக்கப்பட்ட அப்பத்தையும் தேவனுடைய வார்த்தையும் விட்டுவிட்டு அநேகர் யூதாசை போல 30 வெள்ளிக்காக பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள், பணத்துக்காக பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள், பேருக்காக புகழுக்காக பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். கொடுத்ததும் அடைத்ததும் அழைப்பையும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உலகத்தின் லௌகீகங்கள், இச்சைகள், காமங்கள், காம விகாரங்கள், துர ஆசைகள், பொறாமைகள், மேட்டிமைகள், களவுகள், திருடுகள், இவை போல 30 காசுக்காக கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்ததை போல ஒரு கூடை நிறைய கொடுத்தார் 12 சீசர்கள் ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் அவன் அப்பம் புசித்தவனோ இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் சங்கீதத்திலே வாசித்த பொழுது அவர் சொன்னாரே, என்னோடு கூட அப்பம் புசித்தவன் என்ன பண்ணா, என் மேல் தன் குதிக்காலை தூக்கினான் என்று சொல்லி நீங்கள் வாசித்த 41வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இன்றைய நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்பமானது, கூடையானது சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவனாக இருக்கும் பொழுது அவர் உங்களை ஒவ்வொருவரையும் விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாப்பார், உயிரோடு வைப்பார், அவர் பூமியில பாக்கியவனா இருப்பாய் என்று அவன் சத்துவத்திற்கு இடம் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை, அந்த அப்பம் மீதியான துணிக்கைகள் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு நீங்கள் பராக்கிரமசாலியாகவும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை விட உங்களில் இருக்கிற பெரியவர் என்ற பலத்தினாலும் பயப்படாதபடி, நோயினாலும் பயப்படாதபடி, வியாதியினாலும் பயப்படாதபடி, சத்துருக்களின் மிரட்டுதலினாலும் பயப்படாதபடி நீ சாவதில்லை என்று சொன்னவர், அப்படியாக இன்றும் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அளித்து மீதியானரை போல, அம்மோனியரை போல, கிழக்கத்து புத்திரியரை போல திரளான படைகளை நிர்மலமாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பொழிந்து பிதாக்குமான் பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் கூடையும் மாவு பிசைகிற தொட்டியும் உன்னை ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி அக்காலத்திலே விளம்பினவர் இக்காலத்திலே கிறிஸ்துவை கொண்டு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அருமையானவர்களை சோர்வடையாதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த மீதியானரையும் அம்மோனியரையும் கிழக்கத்து புத்திரையும் எப்படியாக நிர்மூலமாக்கினாரோ அப்படியே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும், எல்லா பயத்தையும், எல்லா பாவத்தையும், எல்லா சத்துருட்டின் தலையீடுகளையும் மடங்கடித்து தேவன் உங்களுக்கு சத்துருவிற்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் கூட பரிசுத்த சேனைகளின் மத்தியிலே இந்த வார்த்தையை கொண்டு அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய பிள்ளைகளிலே, அவருடைய பணிகளிலே, அவருடைய பணியுடைய ஸ்தலங்களிலும் தேவனாகிய கர்த்தர் அப்படியாக செய்யும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து 12 கூடைகளை கொடுத்து கிறிஸ்து நம்மிடத்திலும் ஒரு கூடை கொடுத்திருக்கிறார் என்ற தேவனாகிய வார்த்தையும், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையும் கொண்டு பேசினவர் கிறிஸ்துவாக வந்து அப்பத்தை முழுவதுமாக துணிக்கைகளாக பிட்டு, தன்னை பிட்டு, சிலுவை மரத்திலே பிட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்து அந்த ஆவியை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் தாமே உங்களை இன்னும் இன்னும் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை பாதுகாப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வார்த்தைக்காக, இந்த வார்த்தையின் வசனத்திற்காக, அர்த்தத்திற்காக கோடான கோடி நன்றி. அடியனையும் ஏதோ செய்தி கேட்ட யாவரையும் பிதாவாகிய தேவன்குமார் நாங்கள் இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நம்ம ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.